நாம ஏற்காடு போறதுக்காக இவ்வளவு நாளா அடிவாரம் குப்பனூர்னு சொல்லிட்டு இந்த 2 வழிப்பாதையை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம 3வது வழிப்பாதையை சேலம் மாவட்ட நிர்வாகம் புதுசா உருவாக்க போறாங்க. ரீசெண்டா பெங்களூர்ல இருந்து நம்ம ஏற்காடுக்கு வர சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை அதிகமாவே காணப்படுது. பெங்களூர்ல இருந்து ஏற்காடுக்கு எளிமையா போற மாதிரி தர்மபுரி, தீவிட்டிப்பட்டி, டேனிஸ்பட்டி வழியா ஏற்காட்டுக்கு போற மாதிரி 3வது வழிப்பாதையை உருவாக்க போறாங்க. ஆமாங்க, இந்த கணவாய்புதூர்ல இருந்து ஏற்காடு போற இந்த குறுகலான பாதை தான் நம்ம சேலம் மாவட்ட நிர்வாகம் விரிவுபடுத்த போறாங்க. இந்த வழிபாதை கணவாய்புதூர்ல இருந்து நாகலூர், அசம்பூர் வழியா ஏற்காட்டை கனெக்ட் பண்ணுது. கணவாய்புதூர்ல இருந்து நாகலூர் வரைக்கும் இருக்க இந்த பஞ்சாயத்து ரோடானது நெடுஞ்சாலைத்துறை கிட்ட நம்ம சேலம் மாவட்ட நிர்வாகம் ஒப்படைக்க போறாங்க. இதுக்கான பணிகள் வெகு விரைவா தொடங்க போறதா மாவட்ட நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. இந்த பாதையை விரிவுபடுத்திட்டாங்க அப்படின்னா சேலம்ல இருந்து ஏற்காடு போற அடிவார பாதையில போக்குவரத்து நெரிசல் இல்லாம விரைவா பயணம் செய்யலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க அதிகமா நடக்கிற விபத்துகளையும் குறைச்சிடலாம்னு சொல்றாங்க. தர்மபுரி, கிருஷ்ணகிரி, பெங்களூர், வேலூர்னு சொல்லிட்டு இந்த பகுதிகளில் இருந்து ஏற்காடு வரவங்களுக்கு இந்த பாதை ரொம்பவே எளிதாவே இருக்கும். சோ அதனால இந்த பாதையை விரிவுபடுத்துவதற்கான பணிகளை வெகு விரைவா தொடங்கணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சார்பா நாங்க கேட்டுக்கோம்.